தான் மாப்பிள்ளை. இவருக்கு பொண்ணு பார்க்க தான் பெங்களூர் வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஜாலிவுட்டில் சில் பண்ணலான்னு வந்திருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இவர் தான் முகேஷ், என் ஃப்ரெண்டு. நானும் இவரும் காலேஜ் படிக்கிறப்போ வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது. தேங்க்யூ ப்ரோ. இவர் தான் நம்ம பைல்வான் படம் தமிழில் டப் பண்ணி வந்தது, பார்த்துருக்கீங்களா? செம்ம மொக்கையாக இருக்கும். பட் இருந்தாலும் இவர் கன்னடத்தில் பெரிய ஹீரோ, அதனால் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா யாருன்னு? நம்ம அமிதாப். எப்படி இருக்கு? அப்படியே செம்மையாக இருக்கார்ல. இங்கே பார்த்தீங்களா யாருன்னு? தலை. இவர் யார் தெரியும்ல? சொல்லவா வேணும்? ஆல் டைம், ஆல் இண்டியா, ஆல் வேர்ல்ட் ஃபேமஸ் தலைவர். ஓகே, இது யார் தெரியும்ல? இப்போ தளபதியாக இருக்கு. அப்படி 2026ல் தாப்சி, ஐஸ்வர்யா, நயன்தாரா, சமந்தா, அனுஷ்கா, கரீனா கபூர். அப்புறம் இது யாரு? இல்லடி, இவங்க பேர் யாருன்னு தெரியல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக. இவர் யார் தெரியும்ல? நிறைய பேருக்கு வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும்ல. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல மனுஷங்க. இது சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேஸ்கெட் பாலா? ஓகே ஓகே. ஈவினிங் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நாவிரல். பிடித்ததும் மருமகம். சுகன்யா, யாரை பார்த்து கண்ணடிக்கிறீங்க? ஜோக் இல்ல இல்லையா? எந்த பால்? எப்படி மாத்தா? வெறும் காத்து தாங்க வந்துச்சு. ரைட்லா. இப்ப பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. மாப்பிள்ள சார், பார்த்து மாப்பிள்ள சார், பல இடத்துல பெற்ற போது பாத்தியா? எங்க மாப்பிள்ள எவ்வளவு பெரிய காலை அடக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நீ படுத்துற இழுத்துனால தாங்க முடியலையே.
ಅಕ್ಕ ಇಲ್ಲಿ ಆನ್ ಮಾಡಿ. மாப்பிள்ள எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்ப போறவர் தான். அடுத்த மாப்பிள்ள ஆடி ஆன் ಮಾಡಿ ಆನ್ ಮಾಡಿ. என்ன தொங்கிருச்சு? பரவாயில்ல கொஞ்சம் தான் அடுத்த என்ன ஒரு புத்திசாலித்தனம். Not for you, dude.
நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா. A few moments later. வாவ் Flashback. ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. தி லாஸ்ட் வேர்ல்ட். என்ன நிஷாந்த் இப்படி பண்ணிட்ட? இந்த தீம் பார்க்ல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். இந்த இடத்துக்கு வரப்போ இந்த மாதிரி ஆடியோவை கட் பண்ணிட்டேடா. சரி ஓகே, ஓவர்லேப் பண்ணுவோம். அந்த ஜாலிவுட்லேயே இந்த இடம் தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இங்கே போகிறப்போ அப்படியே ஒரு கிட்டாவே மாறிட்டேன்னு சொல்லலாம். அந்த சின்ன வயசில் நம்ம இந்த ஜுராசிக் பார்க் படம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. அப்படியே லைவாக வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்பெஷலி இங்கே பாருங்களேன், மாப்பிள்ளையே அவன் இவன் வண்டி போய் சேர்ற வரைக்கும் எந்திரிக்கவே இல்லைங்க. ஐயோ உண்மையாவே இருக்கா, உண்மையாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு இருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. ரியலாக அந்த டைனோசர்ஸ்லாம் அங்கே கொண்டு வந்து வச்ச மாதிரியே இருந்தது. இந்த சவுண்ட் எஃபெக்ட்டும். டேய் அதேண்டா போய் தொட்டேன் கௌஷிக். இந்த டைனோசர் பேரே எனக்கு தெரியாது. நான் அந்த படத்தையே பார்த்தது டீரெக்ஸ் மட்டும்தான் தெரியும். அது மட்டும் தான் சத்தம் போடுமா? நானும் நல்லா போடுவேன். பாருங்க பண்ணி கத்துக்குவாங்க அந்த சைடு, அதை வரைக்கும் விடுங்க. அதை விட நீங்க சவுண்ட் சத்தம் போடுறது தாண்டா பயம். இங்க பாரு, இங்க பாரு. சரி பிரணீத், கண்ட்ரோல் பண்ணுங்க. இங்க பாருங்க, அந்த படத்துல வர அந்த இம்பார்ட்டன்ட் சீன், அந்த தேர்ட் பார்ட்னு நினைக்கிறேன், அந்த படத்துல வர இம்பார்ட்டன்ட் சீன் அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பாருங்களேன், எவ்வளோ லைவ்லியா இருக்கு, எவ்வளோ க்ளோஸா இருக்கு. நேர்ல பேசுறது எடுத்துருந்தா நேரம் சூப்பரா இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த மியூசியம்குள்ளார போறோம். மியூசியம்ல உள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஓவராலா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா டெஃபினட்டா இது உங்களை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எல்லா மாடல்ஸும் அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. அதோட ஹெட் தனியா, அதோட போன்ஸ்லாம் இதுதான் அந்த ஜுராசிக் பார்க்லயும் கிளைமேக்ஸ்ல வரும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அது உண்மையிலேயே ஒரு மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருந்ததுங்க அங்க அந்த இடத்துக்கு போறப்போ. இதுக்கு முன்னாடி குதிச்சு எல்லாம் தூங்கிட்டாங்க போய். இந்த இடம் பார்த்துட்டு வெளியே வரப்போ வந்து உள்ளார கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருந்தனால எல்லாருமே டயர்ட் ஆயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்தோம். அப்படியே வந்து குழந்தைக்கு அப்படியே மில்க் எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போயிருந்தோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபன் பண்ணியிருந்தோம். அதை ஷார்ட்ஸாகவும் கட் பண்ணி போடலான்னு இருக்கோம். வாட்டர் ரைடு, ட்ரை ரைட்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதை தவிர்த்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அப்புறம் நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக சில ரைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். அது வரைக்கும்